ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மகர் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது, எதையெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும், உங்களுக்கு இந்த மாதம் குடும்பம், தொழில், வியாபாரம், காதல் இதுல எல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்க சமாளிக்கலாம், என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது. மகர ராசி அன்பர்கள் மிகவும் சிறப்பான நபர்களா இருப்பீங்க. அழகாகவும் கம்பீரத்துடன் காட்சி அளிப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களோட மனதிலேயே பலவித போராட்டங்களையும் நடத்துவீங்க. அதற்கான தீர்வையும் நீங்களா முடிவு செய்வீங்க. இதே மனதிலேயே மற்றவங்களையும் எடை போடக்கூடிய நபர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். நீங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்க அப்படி கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்கி தள்ளி போட மாட்டீங்க, ரொம்பவுமே தைரியமா எதிர்கொள்வீங்க. உங்ககிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளும், பணம், எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு விட்டா கூட உங்களோட சொந்த உழைப்பால முன்னேற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையில உயர்ந்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. நிறைய மகர ராசி அன்பர்கள் பாருங்க, இயல்பிலேயே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா பிறப்பில ரொம்பவும் ஏழ்மையா இருப்பாங்க. அவங்களோட சொந்த முயற்சியால நல்லாவே செல்வந்தர் ஆகக்கூடிய யோகம் இந்த ராசிக்கு உண்டு. நிறைய மகர ராசி அன்பர்கள் அவங்களோட சொந்த உழைப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில நான் நல்லதுதான் பண்றேன், ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான ஒரு விஷயத்தையுமே நாங்க சொல்லியிருக்கோம், முழுமையா பாருங்க. பொறுமையோ சகிப்புத்தன்மையோ பக்குவமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையை காத்து அரவணைக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆனா அதுக்கு மேலேயும் சீண்டினாங்கன்னா அவங்களோட உறவுகளையுமே துண்டிக்கவுமே தயங்க மாட்டீங்க. உங்களுக்கு லேசில கோபம் வராது. மென்மையும் நாகரிகமும் தெரிஞ்சவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க. எதையுமே உழைச்சி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்தக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. அதனாலதான் உங்களோட ஒரு எப்படி சொல்லனா, எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாருமே உங்ககிட்ட கேட்டுதான் செயல்படுத்துவாங்க. நீங்க சொன்னா சரியா இருக்கும், நீங்க சொன்னா சரியா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களோட குடும்பத்திலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பீங்க. இவங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மீது இருக்கும். எல்லா விஷயத்திலுமே எல்லா நன்மைகளையுமே பெறணும் அப்படின்னு கடினமா உழைக்கக்கூடிய லட்சியவாதிகளா மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. ஒழுக்கத்துக்கு பெயர் போனவங்க மகர ராசி அன்பர்கள். போலித்தனமா பழகிறவங்க எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி நபர்களை வெறுத்து ஒதுக்கவும் தயங்கவே மாட்டீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய மகர ராசியில் உள்ள நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா வித நன்மைகளையும் பெறணும், வரக்கூடிய கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில அந்த சிவபெருமானின் அருளால் அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்கும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக சேர்க்கையால என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகுது, உங்களோட தொழில், வியாபாரம், உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம், காதல், உறவு என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும், இந்த மாதிரியான விஷயத்துல என்ன மாதிரியான முன்னேற்றம் வரும், பாதகமா என்ன நடக்கும், இது பத்தின தெளிவான விளக்கத்தையுமே வாங்க நாம இப்ப பார்க்கலாம். மகரம் ராசி ஒரு உன்னதமான ராசி. மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் பெரும்பாலும் நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை எல்லா விஷயத்திலுமே பெற முடியும். குறுகிய கால லாபத்திற்காக நீங்க நீண்ட கால ஒரு பண வசதியா இருந்தாலும் சரி, பொருள் ரீதியாகவும் சரி, ஏதாவது நீங்க இப்ப விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் காலம் தள்ளி வைக்கலாம். குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால லாபத்தை நஷ்டத்தை கொடுத்துடாதீங்க.
அதனால யாரையும் நம்பி எந்த ஒரு திட்டத்திலையும் நீங்க இந்த மாதம் பணத்தை போடாதீங்க. இல்லைன்னா பணம் எங்கேயாவது சிக்கிக்கும். அது வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாம உங்களுடைய இலக்குல மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க, நல்லதா இருக்கும். குறிப்பா எதிரிகள் உங்களை திசை திருப்ப முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களோட முன்னேற்றம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மாதத்தின் 2வது வாரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடனே ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம். இதனால மன வருத்தம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் வேலையை கூட பாதிக்கலாம். எதிர்மறை எண்ணத்தை மனதிலிருந்து விலக்கி வச்சிருங்க. நீங்க இன்னும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தா உங்களோட கனவு தேவதையை உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் காண போறீங்க. காதல் உறவு நல்லா இருக்கு. அதே போல உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் ஆதரவும் பக்கபலமா இருக்கும். திருமண வாழ்க்கைய சந்தோஷமா வைத்திருக்க உங்களோட துணையை நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது நல்லது. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மகரம் ராசியில உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலசரஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைச்சிருக்கு. புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார். செவ்வாய் பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார். சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும், புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கும் இந்த மாதம் இந்த கிரக நிலைகள் இப்படி மாற்றம் அடைய போகுது. இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எந்த காரியத்தையும் தீர ஆலோசனை செய்யக்கூடியவங்களாகவும், அதே நேரத்துல அதில் உள்ள லாப நஷ்டத்தை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பங்கள் வரலாம். அதை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் அவ்வப்போது தோன்றும். ஆனா மற்றவங்க கிட்ட பழகும் போது மட்டும் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். சமூகத்துல கௌரவம் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். மற்றவங்களோட நலனுக்காக உங்களோட நலனை பார்க்காம உழைக்கவும் போறீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் கொஞ்சம் காரிய தாமதமும் வரலாம். சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க, இந்த காரிய தாமதம் விலகும். அதே போல அதிகமா உழைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். முடிஞ்ச அளவுக்கு வீண் வாக்குவாதங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அப்படி மேற்கொண்டால் தேவையில்லாத பகை வரலாம். பயணத்துல தடங்கள், வீண் செலவு இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலுமே கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். பணவரத்து சீரா இருக்கும். வாகன யோகம் இருக்கு. பெரியவர்களோட உதவி தக்க சமயத்துல உண்டாகும். மனதுல ஒரு தைரியம் அதிகரிக்கும். எதிலுமே தயக்கமோ பயமோ ஏற்படாது. துணிவு உங்களுக்கு உண்டாகும். துணிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதலா கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள்ல கவனமா செயல்பட்டா லாபத்தையுமே நீங்க எடுக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமா செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறுங்க. செயல்திறமை அதிகரிச்சு காணப்படும். உங்களுடைய வாக்கு வன்மையால லாபம் உண்டாகும். பழைய பாக்கிகளுமே இந்த தடவை வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அலுவலக பணிகளை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்திலேயுமே சுகமும் நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தில் அதிகப்படியான வருமானம் வரும். மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களா இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுமே நீங்க பேசி தீர்ப்பதன் மூலம் சாதகமான முடிவை பெற முடியும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் சகஜமான நிலையை உண்டாக்க முடியும். கருத்து வேற்றுமையை பேசி தீர்க்கலாம். குழந்தைகளோட கல்விக்காக நீங்க கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்கும். குழந்தைகள் திறமையை கண்டு பாராட்ட போறீங்க. உறவினர் வருகை இருக்கும். யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லதா இருக்கும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா ஈடுபடுவது நல்லது. திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவியா இருக்கும். பயணங்களால் செலவு வரலாம். துணிச்சல எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபட்டீங்கன்னா காரிய வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செலவு உண்டாகும். பயண சுகம் உண்டாகும். புதிய வாய்ப்பு கொஞ்சம் தாமதப்படும். ஆனாலும் வசதி வாகன வசதி கொடுக்கும். அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே சாதகமான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு அயராது உழைத்தால் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.